Hello all, welcome to TNPSC General Studies. Geography series பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த வீடியோவில் 10th standard Unit 4 இந்தியாவில் உள்ள resources and industries எதெல்லாம் இங்கே இருக்குன்ட்டு பார்க்கலாம். எனர்ஜி எதெல்லாம் என்விரான்மெண்ட்லேருந்து கிடைக்குதோ அதெல்லாம் லிவிங் திங்ஸ்னு சொல்லக்கூடிய ஹியூமன்ஸால் யூஸ் பண்ணப்படுது. அந்த யூஸ் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜியெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னு சொல்கிறாங்க. எனர்ஜி அப்டைன் ஃப்ரம் ஒரு என்விரான்மெண்ட்லேருந்து கிடைக்கிது, ஃபுல்லாக ஒரு நேச்சர் மூலமாக கிடைக்கிது அப்படின்றப்போ அதை நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்றாங்க. நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்றது ஏர், வாட்டர், சாயில், மினரல்ஸ், ஃபாசல் ஃபியூவல்ஸ், பிளான்ட்ஸ், வைல்ட் லைஃப் இதெல்லாம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கீழே இருக்கும். நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரா மெட்டீரியல்ஸாக தான் இருக்கும். இது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்றாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இடத்த வகிக்கிறது இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்றது. இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிளாஸிஃபை பண்ணுறாங்க. எது மூலமாக எது பேஸில் பார்த்திங்கன்னா அது எவ்வளோ கிடைக்கிது அவைலபிலிட்டியை பொறுத்து அதே மாதிரி 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று ரெனியூவபிள் ரிசோர்ஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக நம்ம யூஸ் பண்ண திருப்பி அது ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா அது யூட்டிலைஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படின்றப்போ அது ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, பயோகேஸ், டைடல் எனர்ஜி, வேவ் எனர்ஜி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெனியூவபிள் ரிசோர்ஸஸில் வருது. நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் நம்ம கன்சியூம் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், அதுக்கப்புறமேட்டு அதை திருப்பி ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அப்படின்றப்போ அதை நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ்லாம் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. மினரல் அப்படின்றது என்னன்னா இது ஒரு நேச்சுரல் சப்ஸ்டன்ஸு ஆஃப் ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக் ஆரிஜின், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ். இது டெஃபினைட் கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இதுக்கு இருக்கும். த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் மினரலை இந்த ஏர்த்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற அந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா மைனிங்னு சொல்கிறோம். இந்த மைனிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா எர்த் கிரஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஓப்பன் பிட் மைனுன்னு சொல்லுவாங்க. வைல் டீப் மைன் ரொம்ப மேலாப்பில் இருக்கிற மைன்லாம் பார்த்திங்கன்னா கிரஸ்ட்டு கிட்ட இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பிட் மைனுன்னு வாங்க. ரொம்ப டீப்பாக சுரங்கம் இருக்குது அப்படின்றப்போ அதை ஷாஃப்ட் மைன்ஸ் அப்படின்றாங்க. ஆர்கனைசேஷன் அசோசியேட்டட் வித் மினரல்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில் உள்ள மினரல்ஸ் அது மூலமாக பார்த்திங்கன்னா அசோசியேட் ஆன ஆர்கனைசேஷனில் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா கல்கட்டாவில் இருக்குது. இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நாக்பூரில். நான் ஃபெரஸ் மெட்டீரியல் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சென்டர் அப்படின்றது NFDDC ஹைதராபாத்தில் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த மைன் அண்ட் மினரல்ஸ்க்கான ரெஸ்பான்சிபிள் அத்தாரிட்டியாக மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் தான் இருக்கிறாங்க. இது எது கீழே பண்ணாங்கன்னா டெவலப்மெண்ட் அண்ட் ரீஆர்கனைசேஷன் ரெகுலேஷன் ஆக்ட் பார்த்திங்கன்னா 1957 ரெகுலேஷன் ஆக்ட் படி இதை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ்ன்னு பார்க்கும்போது பேஸ்ட் ஆன் கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதோட மினரல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 2 மெயின் கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் மினரல்ஸ்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அப்போ மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்றது என்னென்னா கண்டெயின் 1 or more மெட்டாலிக் எலமெண்ட் அதில் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்க அயன் ஓர்லாம் வரும். மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்றது ரேராக இருக்கும், நேச்சுரலாக ஃபார்ம் ஆகும். இதை மினரல் டெபாசிட்னு சொல்கிறாங்க. டெபாசிட் கன்சிஸ்ட் ஆஃப் வெரைட்டி ஆஃப் வேல்யூபிள் மெட்டல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அயன், மேங்கனீஸ், காப்பர், பாக்சைட், நிக்கல், ஜிங்க், லெட், கோல்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெட்டாலிக் மினரல்ஸில் வருது. அதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ அயன் ஓர் இது மோஸ்ட்லி வைட்லி அதே பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆன எலிமெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அயன் ஓர். எர்த் கிரஸ்டில் அதிகமாக டிஸ்ட்ரிபியூட் ஆனதுன்னா அயன் ஓர். இது எப்படின்னா ரேராக அக்கர் இந்த ஃப்ரீ ஸ்டேட்டில் ரேராக அக்கர் ஆகும். இட் என்டர்ஸ் இன்டு த காம்போசிஷன் ஆஃப் மெனி ராக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் ஒன்றா சேருது. எப்படின்னா ஃப்ரம் இக்னியஸ் அண்ட் மெட்டமாஃபிக் ராக்ஸ்லேருந்து வரப்போ இது ஃபார்ம் ஆகுது. அப்போ டோட்டல் ரெக்கவரபிள் ரிசோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் ஹெமாடைட் அண்டு மேக்னடைட் அப்படின்றது இம்பார்ட்டண்ட் அயன் ஓராக இருக்குது. ஜார்க்கண்ட் லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் அயன் ஓராக இருக்கிறாங்க வித் 25% கண்ட்ரி ப்ரொடக்ஷனில்.
சிங்பூம், ஹசாரிபாக், தன்பாத், ராஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா மேஜர் ப்ரொடியூசர்ஸாக இருக்குது இந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம். ஒடிசா அப்படின்றது பார்த்தீங்கன்னா 21% பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இருக்குது, செகண்ட் ரேங்க்கில் இருக்குது. சுந்தர்கர், மயூர்பங், அடுத்தது வந்து ஷம்பால்பூர், கியோஞ்சார் டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா மேஜர் ப்ரொடியூசர்ஸாக இருக்கிறாங்க. மேக்னடைட் ப்ரொடக்ஷன் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சத்தீஸ்கரில் 18% இருக்குது. ராஜ்கிர், பிலாஸ்பூர்லாம் லீடிங் டிஸ்ட்ரிக்டாக அங்கே இருக்குது. கர்நாடகா 20%, சிக்மங்களூர், சித்ரதுர்கா, ஷிமோகா, தர்வாத் இந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேஜர் ப்ரொடியூசர்ஸாக இருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு வந்து 5% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. கர்னூல், குண்டூர், கடப்பா, ஆனந்த்பூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் உள்ள முக்கியமான ப்ரொடியூசர்ஸாக இருக்குது. அதே தமிழ்நாட்டில்னு பார்த்தீங்கன்னா சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், மதுரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் அயன் ஓரில் நோட்டபிள் டிஸ்ட்ரிக்ஸாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. செயில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிட்டெடில் வருது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆஃப் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவில் எங்கெல்லாம் நிறுவனம் அப்படின்ட்டு பண்ணிவிட்டு அந்த பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் கீழே வந்து வருது. அடுத்தது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அயன் வந்து எந்தெந்த ஃபார்மில் கிடைக்கிது அப்படின்னு பார்க்கும்போது அயன் ஓர் வந்து மேக்னடைட் வந்து இருக்குது. அதில் எவ்வளோ அயன் கண்டென்ட் இருக்குதுன்னு பார்க்கும்போது 72.4% வந்து இருக்குது. ஹெமடைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 69.9% வந்து அயன் இருக்குது. கியோத்தைட்டில் பார்த்திங்கன்னா ஜியோத்தைட்டில் வந்து 62.9%, லெமனைட் 55%, சிடரைட்டில் பார்த்திங்கன்னா 48.2% வந்து அயன் இருக்குது. அடுத்தது மேங்கனீஸ். மேங்கனீஸ் அப்படின்றது ஒரு சில்வரி கிரே மெட்டலாக வந்து எலமெண்ட்டாக வந்து இருக்குது. இது வந்து ஹார்டாக இருக்கும், அதே மாதிரி பிரிட்டில் நேச்சராக இருக்கும். இது வந்து ஆல்வேஸ் அவைலபிள் இன் காம்பினேஷன் வித் அயன், லேட்ரைட் அண்ட் அதர் மினரல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இது வந்து கிடைக்கும். இம்பார்ட்டன்ட் மினரல் வந்து அயன் அண்ட் ஸ்டீல் மேக்கிங்க்கு பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மினரலாக வந்து இருக்குது. பேசிக் ரா மெட்டீரியல் ஃபார் அலாயிங் ப்ராசஸ்க்கான பேசிக் ரா மெட்டீரியலாகவும் இது வந்து இருக்குது. இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மினரல் ஃபார் மேக்கிங் அயன் அண்ட் ஸ்டீலுக்கு வந்து மிக முக்கியமான மினரலாக வந்து இருக்குது. 10 kg ஆஃப் மேங்கனீஸ் வந்து 1 டன் ஆஃப் ஸ்டீல் ரெடி பண்ணுறதுக்கு வந்து தேவைப்படுது. இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர், இன்செக்டிசைட். அடுத்தது பெயிண்ட், பேட்டரிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா மேங்கனீஸ் வந்து யூஸ் ஆகுது. மாயில் அப்படின்றது வந்து மேங்கனீஸ் ஓர் இந்தியா லிமிடெட் அப்படின்றத வந்து மாயில் அப்படின்வாங்க. இது வந்து ஸ்டேட் ஓன்டாக இருக்கும். மேங்கனீஸ் ஓர் மைனிங் கம்பெனி. இதோட ஹை குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா நாக்பூரில் இருக்குது. 50% ஷேர் வந்து இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மேங்கனீஸ் ஓர் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. மேங்கனீஸ் டெபாசிட் வந்து மெயினாக எப்படி ஆகும்னா மெட்டமார்ஃப்டு பெட்டட் செடிமெண்ட்ரி ராக். செடிமெண்ட்ரி ராக் வந்து ரொம்ப மெட்டமார்ஃப் ஆகும்போது அதோட ஸ்டேஜில் தான் பார்த்திங்கன்னா இந்த மேங்கனீஸ் டெபாசிட் வந்து கிடைக்கிது. அப்போ லார்ஜ் டெபாசிட் ஆஃப் மேங்கனீஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒடிசா, அதுக்கப்புறம் கர்நாடகா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, கோவா, ஆந்திர பிரதேஷ், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், குஜராத், தெலுங்கானா அண்ட் வெஸ்ட் பெங்காலில் வந்து மேங்கனீஸ் வந்து கிடைக்கிது. இங்கே பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே சேர்ந்து 2% ஆஃப் இந்தியாவோட மேங்கனீஸ் ரிசோர்ஸை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அடுத்தது இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 5th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மேங்கனீஸாக இருக்காங்க வேர்ல்டுலேயே. நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து காப்பர். காப்பர் அப்படின்றது வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் ஃபஸ்ட்டு வந்து பண்ண மெட்டல் பார்த்திங்கன்னா இந்த காப்பர் தான். இது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இதை வந்து யுட்டென்சில்ஸ் அதாவது ஃபுல்லாக இந்த ஜாமா அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணலாம். பிராஸ் அண்ட் ப்ரான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அப்டைண்டு வென் காப்பர் அலாய் வந்து ஜிங்கோட அண்ட் டின்னோட வந்து ரியாக்ட் பண்ணும்போது இந்த பிராஸ் அண்ட் ப்ரான்ஸ் வந்து யூஸ் ஆகுது, அப்டைன் ஆகுது. அடுத்தது வந்து காப்பர் அப்படின்றது வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா குக்கிங் யூட்டென்சில்ஸ், சமையல் கட்டில் யூஸ் பண்ணுறது ஜாமா அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா வரும். அடுத்தது வந்து அதர் ஆப்ஜெக்ட்ஸை காமன் யூட்டிலிட்டிக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. மாடர்ன் டேஸில் பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸ்டென்சிவ்லி யூசஸ் வாஸ்ட் வெரைட்டி ஃபார் எலக்ட்ரிக்கல் மிஷினரி ஒர்க்ஸுக்கு, ஒயருக்கு, அதே மாதிரி கேபிள்லாம் பார்த்திங்கன்னா அந்த காப்பர் ஒயர்லாம் வந்து இருக்கும்.
லார்ஜஸ்ட் ரிசர்வ்ஸ் ஆஃப் காப்பர் ஓர் வந்து எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது. அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷில் இருக்குது. ஸ்டேட்ஸ் ஆஃப் ஆந்திரா, அதுக்கப்புறமேட்டு குஜராத், ஹரியானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மேகாலயா, நாகாலாந்து, ஒடிசா, சிக்கிம், தமிழ்நாடு, தெலுங்கானா, உத்தராகண்ட், வெஸ்ட் பெங்கால்லாம் பார்த்தீங்கன்னா 7.9% டோட்டல் காப்பர் ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிறதுல 7.9% வந்து இந்த இடங்கள்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அடுத்தது வந்து பார்க்க போகிறது பாக்சைட். பாக்சைட் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃப்ரம் விச் அலுமினியம் அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ராக் கன்சிஸ்ட் ஆஃப் மெயின்லி ஆஃப் ஹைட்ரேட்டட் அலுமினியம் ஆக்சைடு வந்து இதில் இருக்கும். வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் வந்து சர்ஃபேஸ் டெபாசிட்டாக இருக்கும். எங்கன்னா லேட்ரைல் சாயில் ஏரியாஸ்லாம் இருக்குல்ல அந்த இடத்துல. லைட் வெயிட்டாக இருக்கும், டஃப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தது அலுமினியம் வந்து யூஸ்டு ஃபார் த மேனுஃபேக்சர் ஆஃப் ஏர்க்ராஃப்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ்லேயும் வந்து யூஸ் ஆகுது. பாக்சைட் அப்படின்றது வந்து யூஸ்டு இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் சிமெண்ட் அண்ட் கெமிக்கல்ஸு எங்கெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல வந்து பாக்சைடு வந்து யூஸ் ஆகுது. பாக்சைடு அப்படின்றது வந்து என்னென்னா ஆக்சைடு ஆஃப் அலுமினியம். இது வந்து ஃப்ரெஞ்சு வேர்டான லீபாக்ஸ் அதை வந்து அதுலேருந்து டெரைவ் பண்ண வேர்டாக இந்த பாக்சைடு அப்படின்றது வந்து இருக்குது. அப்போ வந்து ஃப்ரெஞ்ச் வேர்டு அது வந்து டெரைவ் பண்ணது. மெயின் பாக்சைட் டெபாசிட் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இடங்கள் கொடுத்துருக்காங்க. ஒடிசா, குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜுனகாத், அம்ரேலி, பாவ்நகர் இந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் வந்து குஜராத்தில் இருக்குது. ஜார்க்கண்டில் வந்து ராஞ்சி, குமிலா இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும், மகாராஷ்டிராவில் வந்து சிந்துதர்க், ரத்னகிரியில் கிடைக்கிது. அடுத்தது வந்து சத்தீஸ்கரில் பார்த்திங்கன்னா பலார்பூர், துர்க் டிஸ்ட்ரிக்ஸ்லையும், தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா கிடைக்கிது. நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நால்கோ அப்படின்றது வந்து 1981 பார்த்திங்கன்னா இன்கார்பரேட் பண்ணாங்க ஒடிசாவில். அதே மாதிரி அங்குல் அண்டு தமன் ஜோதியில். இது வந்து பப்ளிக் செக்டராக வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே பார்த்திங்கன்னா 1981 நால்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்ட்டு. இப்போ இந்த மெட்டாலிக் மினரல்ஸ்னு பார்த்தோன்னா இப்போ மேலே இருக்க அந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கீழே போயிடலாம். மேலே பாருங்கள், மெட்டாலிக் மினரல்ஸ் வந்து அயன் வந்து இந்த ரெட் கலர் ஸ்டார் மாதிரி ரவுண்டாக இருக்குல்ல, அயன் டெபாசிட் எங்கெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மேங்கனீஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸ்டார். காப்பர் வந்து அப்படியே கொஞ்சம் டார்க் ப்ரௌன் மாதிரி இருக்குது பார்க்கும்போது. பிளாக் இல்லது ப்ரௌன் மாதிரி இருக்குது, ஸ்கொயர் பாக்ஸஸ் மாதிரி. அது வந்து காப்பர் டெபாசிட் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்சைட் வந்து ரோஸ் கலர் ட்ரையாங்கிள் இருக்குல்ல அது வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து மெட்டாலிக் மினரல்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம், அது மட்டும்தான் இப்போ ரெப்ரசன்டேஷனில் சொல்கிறேன். இப்போ தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது வந்து அயன் வந்து இருக்குது. அது அடுத்தது வந்து மேங்கனீஸ் வந்து இல்லை. அதுக்கப்புறமேட்டு காப்பர் அப்படின்றது கொடுக்கல, பாக்சைட் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் மெட்டாலிக்கில் வரும், அதில் வந்து கீழே இருக்கிறத பார்த்துக்கலாம். சரி, இப்போ அடுத்தது வந்து நான் மெட்டாலிக்கில் போகலாம். நான் மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இதில் வந்து மெட்டல் இருக்காது. இந்த மினரல்ஸ்லாம் எக்ஸாம்பிள் வந்து மைக்கா, லைம்ஸ்டோன், ஜிப்சம், நைட்ரேட், பொட்டாஷ், டோலமைட், கோல், பெட்ரோலியம்லாம் எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். மைக்கா அப்படின்றது பார்த்திங்கன்னா யூஸ்ட் இன் ஆயுர்வேதிக் மெடிசனில் வந்து மைக்கா யூஸ் பண்ணுறாங்க. வெரி பாப்புலராக இருக்குது. எதுக்காகனா எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. அபார்க் அப்படின்றது வந்து குட் குவாலிட்டி ஆஃப் மைக்கா. இது வந்து ஒரு டிரான்சுலண்ட். அடுத்தது ஈஸிலி ஸ்ப்ளிட்டபிள், ஈஸியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தின் ஷீட்டாக கொடுக்கலாம். மைக்கா ஷீட்ஸ்ன்னு பார்த்துருக்கோம். ஃப்ளாட்டாக இருக்கும், கலர்லெஸ்ஸாக இருக்கும், எலாஸ்டிக் நேச்சராக, அது இன்கம்ப்ரென்சிபிள் நேச்சராக வந்து இருக்குது. இது வந்து இன்சுலேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ்க்காக யூஸ் ஆகுது. ஹை வோல்டேஜெலாம் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும். அதே மாதிரி லோ பவர் லாஸ் ஃபேக்டர் கொடுக்கறதுனால இது இன்சுலேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து இருக்குது இதில். அடுத்தது வந்து இது வந்து நான் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, அதனால் வந்து எலக்ட்ரிக்கல் குட்ஸில் வந்து யூஸ் ஆகுது. மேக்கிங் ஆஃப் லூப்ரிகேண்ட், மெடிசன்ஸு, பெயிண்ட்டு, வார்னிஷஸ்க்கெலாம் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. மேஜர் டெபாசிட் ஆஃப் மைக்கா எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான், ஒடிசா அண்ட் ஜார்க்கண்டில் வந்து இருக்குது மைக்கா டெபாசிட். அடுத்தது லைம்ஸ்டோன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ராக். அது ஒரு ராக்கு கம்போஸ்ட் ஆஃப் எய்தர்
கால்சியம் கார்பனேட் இல்லாட்டி டபுள் கார்பனேட் ஆஃப் கால்சியம் மெக்னீஷியம் ஒரு மிக்சர் ஆஃப் போத் இதெல்லாம் கலந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா லைம் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன இருக்கும்னா ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் சிலிக்கா, அலுமினா, அயன் ஆக்சைடு, பாஸ்பரஸ் அண்ட் சல்ஃபர் வந்து இதில் காணப்படுது. லைம்ஸ்டோன் அப்படின்றது வந்து இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. எந்தெந்த கெமிக்கல்ஸாக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சோடா ஆஷு, காஸ்டிக் சோடா, ப்ளீச்சிங் பவுடர், பேப்பர், சிமெண்ட், அயன், ஸ்டீலு, கிளாஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. மேஜர் ப்ரொடியூசிங் ஏரியாஸ்னு பார்க்கும்போது கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு, மேகாலயா, குஜராத் அண்ட் சத்தீஸ்கர். அடுத்தது வந்து ஜிப்சம். ஜிப்சம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைட்ரேட்டட் சல்ஃபேட் ஆஃப் கால்சியமாக இருக்குது. இது வந்து ஒயிட்டாக இருக்கும், ஒப்பேக்காக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து டைரெக்டாக தெரியறது. இது ஒப்பேக் அப்படின்னா வந்து தெரியாது இது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது, ஒப்பேக்காக இருக்கும். செடிமெண்ட்ரி ராக்ஸ் அந்த பெட்ஸில் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து கொடுக்கும்போது லைம்ஸ்டோன், சாண்ட்ஸ்டோன், ஷேல்லலாம் வந்து எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. ஜிப்சம் அப்படின்றது வந்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் சிமெண்ட், ஃபர்டிலைசர், வால் போர்டு, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸு அதுக்கெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது வந்து யூஸ் பண்ணுறாங்க. எங்கெங்கெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், தமிழ்நாடு, குஜராத், ஹிமாச்சல் பிரதேஷ், கர்நாடகா, உத்தராகண்ட், ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிப்சம் வந்து கிடைக்கிது. அடுத்தது மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அந்த மேப்பை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து கீழே பாருங்கள், லைம்ஸ்டோன் ப்ளூ கலர் தமிழ்நாட்டில் இருக்குது. ஜிப்சம் வந்து க்ரீன் கலர் அதுவும் இருக்குது. மைக்கா வந்து ப்ளஸ் மேலே பாருங்கள் ஆந்திரா அந்த சைடு வந்து இருக்குது. கீழே கோல்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கேட்டராகி இருக்குது எந்த ஏரியாஸ்னு பார்க்கும்போது. அவ்வளோதான். அடுத்தது எனர்ஜி ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரிசோர்ஸஸ் ஃப்ரம் விச் எனர்ஜி வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து எந்தெந்த ரிசோர்ஸ்லேருந்து கிடைக்குதோ அந்த எனர்ஜி எல்லாமே என்னன்னு சொன்னாங்கன்னா எனர்ஜி ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் காம்போனண்ட்டாக நம்மளோட டே டு டே லைஃப்பில் வந்து இருக்குது. அடுத்தது இதோட கீ ஃபேக்டர் வந்து மெயினாக வந்து ஒரு கீ ஃபேக்டர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா வந்து இருக்குது. அது இல்லைன்னா இயங்க முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்து இருக்குது. இதை வந்து ரெனியூபிள் அண்ட் நான் ரெனியூபிள்னு பிரிக்கிறாங்க. கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் அண்ட் நியூக்ளியர்லாம் பார்த்திங்கன்னா நான் ரெனியூபிளில் வருது. வாட்டர், சன்லைட்டு, விண்டு, பயோகேஸ், டைட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெனியூபிளில் வருது. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரெனியூபிள் எனர்ஜி என்னென்னலாம் இருக்குது, நான் ரெனியூபிள் எனர்ஜி இதெல்லாம் வந்து எந்த ரிசோர்ஸஸ்லாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். நான் ரெனியூபிள் கீழே பாருங்கள் கோல் இருக்குது. கோல் அப்படின்றது ஒரு இன்ஃப்ளேமபிள் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். மெயினாக வந்து ஹைட்ரோ கார்பன் வந்து இதில் இருக்கும். இது வந்து அவைலபிள் இந்த ஃபார்ம் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக்ஸில் வந்து அந்த ஃபார்மில் தான் வந்து கிடைக்கும். இது வந்து யூஸ்ட் இன் த ஜென்ரேஷன் ஆஃப் தெர்மல் பவர் ஜென்ரேஷனுக்கு யூஸ் ஆகுது. க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், நம்ம கண்ட்ரியில் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதாக இருக்குது. ரொம்ப வேல்யூபிள் ஒன்றா இருக்கிறதுனால இதை வந்து பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கார்பன் கண்டென்ட் இதில் எவ்வளோ இருக்குது அதை பொறுத்து வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஆந்த்ரசைட் அப்படின்றவ பார்த்தீங்கன்னா அதில் வந்து கார்பன் கண்டென்ட் வந்து 80 to 90% வந்து இருக்கும், அதிகமான அளவு. பிட்டுமினஸ் அப்படின்றது வந்து 60 to 80% வந்து கார்பன் இருக்குது. லிக்னைட் அப்படின்றது வந்து 40 to 60%. பீட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 40% கீழே வந்து இருக்குது. கோல் அப்படின்றது வந்து இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியாக இருக்குது. இது வந்து கன்வெர்ட்டட் இன்டு கேஸ், ஆயில், எலக்ட்ரிசிட்டி அண்ட் தெர்மல் பவராக வந்து கன்வெர்ட் ஆகுது. ஃபார்ம்ஸ் அ பேசிக் ரா மெட்டீரியல் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கெமிக்கல்ஸ், டைஸ், ஃபர்டிலைசர், பெயிண்ட், சிந்தட்டிக் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் ரா மெட்டீரியலை வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, ஃபார்ம் பண்ணுது. அடுத்தது இந்தியன் கோல் அப்படின்றது வந்து மோஸ்ட்லி அசோசியேட்டட் வித் த கோண்டுவானா சீரீஸ் ஆஃப், கோண்டுவானா பார்த்துருக்கோம், கோண்டுவானா சீரீஸ் ஆஃப் ராக்ஸ் அதோட அசோசியேட் ஆனது ஒரு இந்தியன் கோல் அப்படின்றது. இது வந்து எங்கே காணப்படுதுன்னா பெனின்சுலா இந்தியாவில் வந்து காணப்படுது. இப்போ ஸ்டேட்ஸ் அப்படின்றப்போ ஜார்க்கண்ட், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கிது. 90% பார்த்தீங்கன்னா கோல் ரிசர்வ் வந்து இங்கே கிடைக்கிது கண்ட்ரியில். அபவுட் 2% ஆஃப் இந்தியன் கோல் பார்த்தீங்கன்னா டெர்ஷரி டைப்புன்னு சொல்கிறாங்க. அது வந்து எங்கே கிடைக்கிது அப்படின்னா அசாம் அண்ட் ஜம்மு காஷ்மீரில் கிடைக்கிது. கோல் இந்தியா பிரைவேட் லிமிடெட்
கோல் இந்தியா லிமிடெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிஐஎல்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியன் ஸ்டேட் கண்ட்ரோல்டு கோல் மைனிங் கம்பெனியாக இருக்குது. ஹை குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில், வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஜார்க்கண்ட் அப்படின்றது வந்து லார்ஜஸ்ட் கோல் ப்ரொடியூசிங் ஸ்டேட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒடிசா, சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா. இந்தியன் லிக்னைட் அப்படின்னு சொல்கிறது வந்து ப்ரௌன் கோல் டெபாசிட் எங்கே இருக்குது அப்படின்னா சதர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் பெனின்சுலா இந்தியாவில். அப்போ சதர்ன் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் அண்ட் வெஸ்ட் பார்ட்டில் வந்து தமிழ்நாடு, புதுச்சேரி அண்ட் கேரளா சைடில் வந்து கிடைக்கிது இந்த லிக்னைட் அப்படின்றது. மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் அப்படின்றவங்க வந்து எதுக்காக இருக்காங்கன்னா நிறையா பாலிசிஸ், அதே மாதிரி எதெல்லாம் வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மெயினாக அந்த கோலுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி தான் பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் வந்து இருக்குது. இது வந்து எப்படி இந்த கோல் ரிசோர்ஸில் எப்படி டெவலப்மெண்ட் பண்ணுறது, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பிளானிங் மெயினாக வந்து இவங்க தான் எடுப்பாங்க. கோல் இந்தியா லிமிடெட் சிஐஎல்னு சொல்லுவாங்க. என்எல்சி இந்தியா லிமிடெட், என்எல்சிஐஎல் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இருக்குல்ல அது. அதுக்கப்புறமேட்டு சிங்கரேணி கொலரிஸ் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா எஸ்சிசிஎல். இவங்களாம் வந்து மெயினாக இருக்காங்க. பெட்ரோலியம் அண்டு க்ரூட் ஆயில். பெட்ரோலியம் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து 2 லாட்டின் வேர்டோட சேர்ந்து வந்து அதுலேருந்து டெரைவ் ஆனது தான் இந்த பெட்ரோலியம் அப்படின்றது. அப்போ மீனிங் வந்து பெட்ரோ அப்படின்னா வந்து ராக்கு, ஓலியம் அப்படின்றது ஆயில். அப்போ ராக்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஆயில், அப்டைன் ஃப்ரம் த ராக் ஆஃப் த எர்த். இது வந்து மினரல் ஆயில்னு சொல்லுவாங்க. பெட்ரோலியம் அப்படின்றது ஒரு இன்ஃப்ளேமபிள் லிக்விடு கம்போஸ்ட் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்கும். 90 to 95% வந்து பெட்ரோலியத்தில் இது இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரிமைனிங் வந்து சீஃப்லி ஆர்கானிக் காம்பனண்ட் வந்து ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரேசஸாக வந்து இங்கே காணப்படுது. மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து எம்ஓபி அண்ட் என்ஜி அப்படின்றது மினிஸ்ட்ரி ஆஃப் கவர்மெண்ட்டில் வந்து இருக்குது. ரெஸ்பான்சிபிள் ஃபார் எக்ஸ்ப்ளோரேஷன், ப்ரொடியூஸ் பண்ணுறது, ரீஃபைன் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அண்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறது. நெக்ஸ்ட் வெளிலேருந்து இம்போர்ட் பண்ணுறது, இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பெட்ரோலியத்தை கன்சர்வ் பண்ணுறது, நேச்சுரல் கேஸ் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட் அண்ட் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் இதுக்கெலாம் ரெஸ்பான்சிபிளாக இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் வந்து இருக்கிறாங்க இந்தியாவில். அடுத்தது வந்து இந்த ஃபீல்டெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். ஆயில் ஃபீல்டு அப்படின்றது வந்து வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப்ஷோர் ஆயில் ஃபீல்டு, ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப்ஷோர் ஆயில் ஃபீல்டு. ஈஸ்ட் சைடில் ஈஸ்ட் கோஸ்டல் சைடில், வெஸ்ட் கோஸ்டல் சைடில் எதெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கும்போது வந்து மும்பை ஹையில் பார்த்திங்கன்னா ஆயில் ஃபீல்டு இருக்குது, 65% இருக்குது லார்ஜஸ்ட்டில். அதே வந்து வெஸ்ட்டில் இது இருக்குது. ஈஸ்ட்டில் பாருங்கள் பிரம்மபுத்திரா வேலியில் திப்ருகார்க்கு, சிபசாகர் டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்பர் அசாமில் இருக்குது. அடுத்து இந்த சைடில் வந்து குஜராத் கோஸ்ட் வந்து செகண்ட். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வெஸ்டர்ன் சைட் பார்த்துட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து குஜராத் கோஸ்ட்டு செகண்ட் லார்ஜஸ்ட்டாக இருக்காங்க. பாசியம் வந்து ஆயில் ஃபீல்ட் மும்பை ஹைக்கு சவுத்தில் வந்து இருக்குது. ஆலியாபட் ஆயில் ஃபீல்டு அப்படின்றது வந்து சவுத் ஆஃப் பாவாநகருக்கு. அங்கலேஷ்வர், அதுக்கப்புறமேட்டு காம்பே லுனி ரீஜியனில். அகமதாபாத் வந்து கலோல் ரீஜியனில். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் சைடில் ஆயில் ஃபீல்டு எங்கெல்லாம் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் கோஸ்டல் சைடில் பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா வேலியில் திக்பாய் ஆயில் ஃபீல்டு அப்படின்றது வந்து ஓல்டஸ்ட் ஃபீல்டு இந்தியாவிலேயே வந்து இருக்குது. அடுத்தது நகரோத்தியா அப்படின்றது பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட் ஆஃப் திக்பாயில் வந்து இருக்குது. மோரன் குஜ்ரி ஜான் ஆயில் ஃபீல்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா நகரோத்தியாவுக்கு சவுத் வெஸ்ட்டில் வந்து காணப்படுது. ருத்ரசாகர் அப்படின்றது பார்த்திங்கன்னா லாவா ஆயில் ஃபீல்டாக இருக்குது, சிப்சாகர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் அசாமில் இருக்குது. சூர்மா வேலி வந்து பாதார்பூர், மாசிம்பூர், பாத்தாரியா அந்த இடத்தெல்லாம் வந்து இந்த இது காணப்படுது ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில். அடுத்து ஈஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபார், கல்ஃப் ஆஃப் மன்னார், பலேஷ்வர் கோஸ்ட்டு, பஞ்சாப், ஹரியானா, அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ் இங்கெல்லாம் வந்து இருக்குது. பெட்ரோலியம் அப்படின்றது வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் பவர் அண்ட் ஃபியூவலாக ஆட்டோமொபைல்ஸ், ஏரோப்ளைன்ஸு, ஷிப்பு அண்ட் லோக்கோமோட்டிவ்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து லூப்ரிகண்ட், கெரோசின், வேஸ்லின், தார், சோப், டெரிலின், வேக்ஸ் இதெல்லாம் வந்து பை ப்ராடக்டாக இருக்குது. இது வந்து கிடைக்கிற பை ப்ராடக்டாக வந்து இருக்குது. அப்போ ஆயில் இன் இந்தியா பார்த்திங்கன்னா அப்டைன் ஃப்ரம் போத் ஆன்ஷோர் அண்ட் ஆஃப்ஷோர் ஏரியாஸ் ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து அப்டைன் ஆகுது. அடுத்தது வந்து நேச்சுரல் கேஸ் அப்படின்றது வந்து
பெட்ரோலியம் அக்குமுலேஷனோட சேர்ந்து இருந்தது தான் பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் கேஸ் அப்படின்றது. நேச்சுரலாக அக்கரிங் ஹைட்ரோ கார்பன் கேஸ் மிக்சராக இருக்கும். ப்ரைமரியாக பார்த்தீங்கன்னா மீத்தேன் இதில் இருக்கும். அதே மாதிரி நிறைய வெவ்வேறு ஹையர் அல்கலீஸ் அண்டு ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் சல்ஃபைட் இதெல்லாம் வந்து காணப்படுது. இட் இஸ் ஃபார்ம்டு எப்போ ஃபார்ம் ஆகுதுன்னா when the layer of decomposed plant வந்து அனிமல்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் டு ஹீட் அண்ட் ப்ரெஷர் ஓவர் த 1000 of years. எப்படின்னா டீகம்போஸ்டு பிளான்ட்டு அதே மாதிரி அனிமல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டென்ஸ் அதிகமான ஹீட் அண்ட் ப்ரெஷருக்கு வந்து அதை தன்னைத்தானே ஈடுபடுத்தி கொள்ளும்போது எப்படின்னா ஒரு 1000 வருஷமும் இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்றப்ப வந்து இது வந்து அப்டைன் ஆகுது இந்த நேச்சுரல் கேஸ் அப்படின்றது. அடுத்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் ஹீட்டிங்காக, குக்கிங், அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனுக்குலாம் வந்து நேச்சுரல் கேஸ் யூஸ் ஆகுது. இது வந்து யூஸ்டு ஆஸ் அ ஃபியூவல் ஃபார் வெஹிக்கிள்ஸ் ஃபியூவல்ஸ், அதே மாதிரி கெமிக்கல் ஃபீட் ஸ்டாக்குக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங், கமர்ஷியலாக வந்து ஆர்கானிக் கெமிக்கல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் ஆகுது. கெயில் அப்படின்றது பார்த்திங்கன்னா கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் லார்ஜஸ்ட் ஸ்டேட் ஓன்டு நேச்சுரல் கேஸ் ப்ராசஸிங்காக இருக்காங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிங் கம்பெனியாக இந்தியாவில் இருக்காங்க. ஹை குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. அடுத்தது வந்து இந்தியா வந்து வெரி லார்ஜ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ட்ரெஷரி ராக் அண்ட் அலுவியல் டெபாசிட் வந்து இருக்குது. பர்டிகுலராக அது எங்கே கிடைக்கிது அப்படின்னா பெனின்சுலா இந்தியாவில் அதிகமாகவே கிடைக்கிது. அடுத்தது வந்து செடிமெண்ட்ரி ராக் அப்படின்றது வந்து அண்டர் த ஷாலோ சீஸ் கீழே வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்றது இருக்கும். பாசிபிலிட்டி ஆஃப் ஹார்பரிங் அண்ட் ஆயில் கேஸ் டெபாசிட் இதை வந்து ஹோல்ட் பண்ணும். அதே மாதிரி ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நேச்சுரல் கேஸ் அப்படின்றது எங்கே காணப்படுது அப்படின்றப்போ மும்பை ஹையில் பாசியம் ஆயில் ஃபீல்டில் வந்து காணப்படுது. இது 2 இடத்துல வந்து காணப்படுது. அடுத்தது குஜராத், அசாம், நெய்பல்டூர், அடுத்தது மங்மடம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் தமிழ்நாட்டில், அடுத்தது வந்து திரிபுரா, ராஜஸ்தான், அருணாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ் வந்து டிஸ்கவர் பண்ணுற இடமா வந்து இருக்குது. கம்ப்ரெஸ்டு நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, சிஎன்ஜி. இது வந்து மீத்தேன் வந்து ஸ்டோர் ஆகும் எப்போனா ஹை ப்ரெஷர் அப்போ. இது வந்து ஒரு ஃப்ளூவலில் யூஸ்ட் இன் த பிளேஸ் ஆஃப் கேசோலின், டீசல், ஃபியூவல், ப்ரொப்பைன், அதாவது எல்பிஜி இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுறாங்க. சிஎன்ஜி அப்படின்றது வந்து இன் கம்பேரிசன் டு அதர் ஃபியூவல்ஸை நேச்சுரல் கேஸ் வந்து போசஸ் லெஸ் த்ரெட்டாக கொடுக்குது. இதே வந்து வெளியில் வந்து ஸ்பில் ஆனாலும் லைட் அண்ட் தென் ஏராக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து டிஸ்ப்ரெஸ் ஆகிடும். பயோமீத்தேன் அப்படின்றது வந்து க்ளீன்ட் அப் பயோகேஸ் ஃப்ரம் அனரோபிக் டைஜஷன் அண்ட் லேண்ட்ஃபில்ஸ்னால க்ளீனப் பண்ணுறதா வந்து இருக்குது. அப்போ நேச்சுரல் கேஸ் அப்படின்றது வந்து வெஹிக்கிள்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நேச்சுரல் கேஸ் ரன் வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டெல்லியில், அகமதாபாத்தில், மும்பை, பூனே, கல்கத்தா, லக்னோ, கான்பூர் அண்ட் வாரணாசி இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த நேச்சுரல் கேஸில் வந்து ஓடுற வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ். கன்வென்ஷனல் எனர்ஜிஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா என்னென்ன வருதுன்னா தெர்மல் எனர்ஜி வருது, அதுக்கப்புறமேட்டு நியூக்ளியர் எனர்ஜி இதெல்லாம் வந்து வருது. அதுக்கடுத்து ரெனியூபிள் சோர்சஸ் கீழே ஆரம்பிக்குது. இப்போ வந்து நான் ரெனியூபிள் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ் அப்படின்றது வந்து தெர்மல் பவர் அப்படின்றது வந்து ஜென்ரேட்டட் யூஸிங் ஃபாசில் ஃபியூவல்ஸ்னு சொல்லக்கூடிய கோல், டீசல், பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நேஷ்னல் தேர்மல் பவர் கார்ப்பரேஷன் வந்து என்டிபிசி அப்படின்வாங்க 1985 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணதாக இருக்குது. என்டிபிசி வந்து 13 கோல் பேஸ்டு சூப்பர் தெர்மல் பவர் பிளான்ட் வந்து வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் 7 கேஸ் ஆர் லிக்விட் ஃபியூவல் பேஸ்டு கம்பைன்டு சைக்கிள் ப்ராஜெக்ட்டு வந்து எங்கே ரன் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அசாம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மிசோரம், வெஸ்ட் பெங்கால், நெய்வேலி, மேட்டூர், தூத்துக்குடி அண்ட் எண்ணூர், சென்னையில் உள்ள எண்ணூர் இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா கம்பைன்டு சைக்கிள் ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடிய அது வந்து ப்ராஜெக்ட் வந்து இங்கெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. தெர்மல் பவர் ஸ்டேஷன் வந்து இங்கே இருக்குது. அடுத்தது நியூக்ளியர் பவர் அப்படின்னு பார்க்கும்போது எனர்ஜி ரிலீஸ்டு டியூரிங் நியூக்ளியர் ஃபியூஷன் அண்ட் ஃபிஷன் இந்த 2 ப்ராசஸ் நடக்கும்போது ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னா இட் இஸ் யூஸ்டு டு ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த எனர்ஜி யூஸ் ஆகுது.
அப்போ நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்றது வந்து ஜென்ரேட்டட் மெயின்லி ஃப்ரம் மினரல்ஸ் ஆஃப் யுரேனியம் அண்ட் தோரியம். அதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த எனர்ஜி வந்து கிடைக்குது. ஃபஸ்ட்டு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வந்து எங்கே செட் பண்ணாங்க அப்படின்னா தாராப்பூர், மும்பை பக்கத்தில் 1969. அதுக்கப்புறம் வந்து அட்டாமிக் ரியாக்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க. எப்படின்னா ராவல்பட்டாவில் 335 மெகாவாட்ஸ் வந்து இருக்குது. எங்கன்னா கோட்டா இன் ராஜஸ்தானில். அடுத்தது பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் வந்து 100 மெகாவாட் வந்து இருக்குது. கல்பாக்கமில் 440 மெகாவாட்ஸ் அண்ட் கூடன்குளமில் பார்த்திங்கன்னா 2000 மெகாவாட்ஸ் வந்து தமிழ்நாட்டிலையும். அதுக்கப்புறம் நரோராவில் வந்து 235 மெகாவாட்ஸ் உத்தரப்பிரதேஷ். அதுக்கப்புறமேட்டு கைகாவில் வந்து 235 மெகாவாட்ஸ் கர்நாடகாவில். காக்ராபரா 235 மெகாவாட்ஸ் குஜராத். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் பார்த்திங்கன்னா NPCIC அப்படின்வாங்க. இது ஒரு இந்தியன் பப்ளிக் செக்டாராக வந்து இருக்குது. அண்டர்டேக்கிங் பேஸ்ட் ஆன் பார்த்திங்கன்னா மும்பை அண்ட் மகாராஷ்டிரா. ஹோலி யார் ஓன் பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து ஓன் பண்ணியிருக்கு. ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஜென்ரேஷன் ஆஃப் நியூக்ளியர் பவர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. நியூக்ளியர் பவர் மூலமாக வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்கான மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இந்த நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய NPCIC வந்து CIL வந்து இருக்குது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இது வந்து பார்ட் 1 வீடியோ. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக இதில் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸில் எங்கெங்கே இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர், நேச்சுரல் கேஸ், பெட்ரோலியம் அண்ட் கோல். ஃபஸ்ட்டு கோல் டெபாசிட் அப்படின்னு பார்க்கும்போது லிக்னைட் அப்படின்ற ஒரு ஃபார்மில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷனில் வந்து இருக்குது. பெட்ரோலியம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கீழே பாருங்கள் அந்த இடத்துல வந்து வருது. நியூக்ளியர் அப்படின்றது வந்து கல்பாக்கம், கூடங்குளம் அணுமின் நிலையம் அதெல்லாம் வந்து இருக்குது. நேச்சுரல் கேஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மேலே பாருங்கள், மேலே இடத்துலாம் பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக எங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சும்மா ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனாக தான் இருக்குது. இது வந்து நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் வந்து ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்லாம் பார்க்கலாம். கம்மிங் வீடியோஸில் வந்து இதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸோடு இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். TNPSC ஜென்ரல் ஸ்டடீஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.